பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தினம் ஒரு திக்ர். இந்த துனியாவில் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கமே இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைய நவீன உலகில் மனிதன் தன் மனோ இச்சைப்படி வாழ்கிறான். மனிதன் ஒழுக்கமாக நன்னெறியின் முறைப்படி வாழ்வதற்கு இறைவனை நினைவு கூறுவது அவசியம். இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். திக்ரு செய்வதே மனிதனை இறைவனிடம் நெருக்கமாக்கும். ஒரு நாளில் 1000 நன்மைகளை பெற்றுத்தரும் திக்ர் ஒன்று உள்ளது. நாங்கள் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்தோம். அப்போது அவர்கள், உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்போது அங்கு அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர், எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை எவ்வாறு சம்பாதிக்க முடியும் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் ஒவ்வொரு நாளும் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று கூறி திக்ரு செய்தால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன, அல்லது அவர் செய்த 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். அறிவிப்பவர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹ். நூல் முஸ்லிம். இறைவனை அதிகம் திக்ரு செய்வோம், நன்மைகளை சம்பாதிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.